ஒரு கப்பல் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓவுலேஷன். ஸோ வாட் இஸ் ஓவுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விமனுக்கு எக்கு ரப்சர் ஆகிற டைம் பேர் தான் ஓவுலேஷன். ஒரு விமனுக்கு ஒன்ஸ் எக்கு ரப்சர் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு 1 or 2 டேஸ் தான் அதோட வயபிலிட்டி இருக்கும். அதாவது அந்த 1 or 2 டேஸில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அந்த கப்பல் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் மச் பெட்டர். ஓகே டாக்டர், இதை நம்ம ரொட்டீனாக எப்படி டிடெக்ட் பண்ணுறது? அப்பார்ட் ஃப்ரம் இப்போ ஸ்கேன்ஸ் இதெல்லாமே இருக்குது. பட் இது இல்லாமல் வீட்டில் எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக அதுக்கு ஒரு கிட் இருக்குங்க. இட் இஸ் கால் த ஓவுலேஷன் கிட். ஸோ அது யார் யூஸ் பண்ணலான்னா, இப்போ உங்கள் சைக்கிள்ஸ் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் ரெகுலராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 28 to 30 டேஸ் சைக்கிள் அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு 14 டேஸ்க்கு முன்னாடி, அதாவது மிட் சைக்கிள் ஒரு 12th 16th டேயில் தான் யூஸ்வலாக ரெகுலர் சைக்கிள்ஸில் ஓவுலேஷன் நடக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த கிட்டை செக் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாகவே உங்களுக்கு ஹெல்ப் ஆகுங்க. ஸோ இந்த கிட்டை பற்றி பார்ப்போம். இது எல்லா ஃபார்மசிஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். இதுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவை கிடையாது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் யூரின் ப்ரெக்னென்சிக்கோட கிட் மாதிரி தான். இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெக்டாங்குலர் பாக்ஸ் அண்ட் ஒரு சின்ன பிப்பெட் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களோட யூரின் ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் ஏர்லி மார்னிங் யூரின் எடுத்துகிட்டு ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் விட்டீங்க அப்படின்னா இங்கே 2 லைன்ஸ் இருக்கும். ஒன் இஸ் கண்ட்ரோல் அண்ட் செகண்ட் திங் இஸ் டெஸ்ட். ஸோ கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே அது லைன் காட்டும், ஏன்னா அது இந்த கிட்லேயே இருக்குது. இந்த டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் என்ன டிடெக்ட் ஆகும் அப்படின்னா, ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு ஒரு 24 to 48 hours முன்னாடி ஒரு பெண்ணோட உடம்புல LH அப்படிங்கிற ஹார்மோன் வந்து பீக் ஆகும். ஸோ அந்த LH பீக்கை தான் இந்த டெஸ்ட் அப்படிங்கிற லைனில் டிடெக்ட் ஆகும். ஸோ ஒரு 12th to 16th டேயில் நீங்கள் ஏர்லி மார்னிங் யூரின் சாம்பிள் எடுத்து ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் இதில் விட்டுட்டு இந்த கண்ட்ரோல் அண்ட் டெஸ்ட் ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக கலர்ஸோட ஒரு டார்க் லைன் தெரிஞ்சுது அப்படின்னா தட் டிடெக்ட்ஸ் LH சர்ஜுங்க. ஸோ அன்னிலிருந்து ஒரு 24 to 48 hours கண்டிப்பாக ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு தெர் இஸ் மச் சான்சஸ். ஸோ இந்த கிட் பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்னிலிருந்து அந்த கப்பல் ஒரு 3 days ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக சேர்ந்து இருக்கணும். அப்போ உங்கள் ப்ரெக்னென்சி சான்சஸ் பெட்டராக இருக்கும். ஓகே டாக்டர், கண்ட்ரோலில் மட்டும்தான் லைன் வருது, டெஸ்ட்டில் வரல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, ஓவுலேஷன் அந்த டே நடக்கலை. ஸோ ஒரு 1 or 2 days கழித்து திரும்ப கிட்ட செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாட் இஃப் எ ஃபெயிண்ட் லைன் அப்பியர்ஸ்? கண்ட்ரோல் நல்லா டார்க்காக இருக்குது டாக்டர், பட் டெஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபெயிண்ட் லைன் தான் தெரியுது. அப்போ என்ன பண்ணலான்னா, ஜென்ரலாகவே விமனோட பாடியில் LHங்கிற ஹார்மோன் இருக்கும். ஸோ நீங்கள் மேபி எப்போ செக் பண்ணாலும் ஒரு பீரியட் வந்து 7th day 9th dayலேருந்து செக் பண்ணால் கூட ஒரு ஃபெயிண்ட் லைன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த LH பீக், அந்த LH சர்ஜுன்னு சொல்லுவோம், அந்த சர்ஜ் வந்தால் தான் இதில் டார்க் லைன் இந்த டெஸ்ட்டில் வரும். அப்படி வந்தால் தான் ஒரு 1 or 2 days ஓவுலேஷன் நடக்கும். ஸோ ஃபெயிண்ட் லைன் வந்தால் தட் டஸ் நாட் இண்டிகேட் ஓவுலேஷனுங்க. ஆல்வேஸ் சர்ச் ஃபார் அ டார்க் லைன். ஸோ கண்ட்ரோலும் டெஸ்ட்டும் டார்க் லைன்ஸாக இருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா 24 to 48 hours ஓவுலேஷன் நடக்க போகுது. ஸோ அந்த கிட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அன்னிலேருந்து ஒரு 3 days கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கணும் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு. ஓகே டாக்டர், இது எல்லாமே ரெகுலர் சைக்கிள்ஸ். நீங்கள் ரெகுலர் சைக்கிள்ஸ்னால் ஒரு 30 days சொல்கிறீங்க, ஒரு 12 to 16 days நாங்கள் இதை செக் பண்ணுறோம். இப்போது இர்ரெகுலர் சைக்கிள்ஸாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் உங்களுக்கு 2 months ஒன்ஸ் தான் வருது, இல்லை 40 days ஒன்ஸ் தான் வருதுன்னா, யூ கான்ட் ரிப்பீட் திஸ் டெஸ்ட் எவ்ரி டே. ஒரு LHோட பாக்ஸ் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 3 kidsலேருந்து 5 kids தான் வரும். அப்போ என்ன பண்ணலான்னா, டெஃபினட்டாக இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும்போது ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள், சரிங்களா? அங்கே ஃபாலிகுலர் ஸ்டடி இஸ் எ பெட்டர் ஆப்ஷன் டு டிடெக்ட் ஓவுலேஷன். ஏன் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் வருதுன்னு ஃபஸ்ட்டு அதை ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாலிகுலர் ஸ்கேனில் அவங்க ஓவுலேஷனை ட்ராக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ப்ரெக்னன்சிக்கான சான்சஸ் ஆர் மச் பெட்டர். தேங்க்யூ.